2 நாள் முன்னாடி இடைக்காட்டூர், மானாமதுரையில இருக்கக்கூடிய இடைக்காட்டூர் கிராமத்துல ஒரு தலித் காலனி அது. அந்த ஊருக்குள்ள சில டாமினன்ட் காஸ்ட், ஆண்ட சாதின்னு சொல்லக்கூடிய டாமினன்ட் காஸ்ட் வந்து பைக்ல வந்து ராசு என்பவர் வந்து ஒரு பெயிண்டர், ராசு என்பவரை அவரோட வைஃப் அவங்க முன்னாடியே வெட்டிட்டாங்க. ராசு வந்து ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்ல வந்து சிவகங்கை மருத்துவமனையில வந்து அட்மிட் பண்ணப்பட்டாரு. சிவகங்கை மருத்துவமனையில அட்மிட் பண்ண ராசுக்கு வந்து எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன்லாம் எடுத்த பிறகு அவர் மண்டையில உள்ள அடிபட்டிருக்கு. அவருக்கு முகத்திலையும் கையிலும் வெட்டுக்காயங்கள் மட்டும் இல்ல, மண்டையிலும் 2 இடத்துல அடிபட்டிருக்கு. அதனால அங்க போதிய மருத்துவ வசதி இல்ல, அதனால நீங்க மதுரை ராஜாஜி மருத்துவமனை கூட்டிட்டு போங்க அப்படின்னு அவங்க டாக்டர் சொல்ல அவங்க வைஃப் முனீஸ்வரியும் அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா ஒரு நாள் அவரை அங்க பார்த்து எல்லா டெஸ்டும் எடுத்துட்டு உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க உடனே வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு மதுரை ராஜாஜி ஜிஹெச்சோட ஹாஸ்பிட்டலோட டாக்டர்ஸ் அவங்கள நிர்பந்திக்கிறாங்க. முனீஸ்வரி தொடர்பு கொண்டாங்க. முனீஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா, என் ஹஸ்பண்டுக்கு முழுசா எதுவும் குணமாகல, சிவகங்கையில சீரியஸ் சொன்னாங்களே, தலையில அடிபட்டு உள்காயம் இருக்குன்னு சொன்னாங்களே, சிடி ஸ்கேன் மாதிரி எடுத்துட்டு இங்கேயே அதை பத்தி பேச மாட்டாங்க, என் வீட்டுக்கு போனா சரியாடும் சொல்றாங்க. இன்னும் தையல் கூட பிரிக்கலையே நிறைய இடத்துல, வெட்டுப்பட்ட இடத்துல. அதே மாதிரி எங்களுக்கு அப்படியே வீட்டுக்கு போனாலும் மருத்துவ செலவுக்கு காசு இல்லை. ஏன்னா பாதிக்கப்பட்ட தரப்பு அரசு இன்னும் அணுகி எந்த பணமும் எந்த நஷ்டஈடும் கொடுக்கல. சப்ளை அமௌண்ட் இருக்கு, அதுல இருந்து கொடுக்கலாம், அரசு கொடுக்கல. 2வது என்னன்னா, 3வது வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அவரை வெட்டின மகேஷ்ங்கிற அந்த டாமினன்ட் காஸ்ட் பர்சன் மகேஷ் வந்து இன்னும் அரெஸ்ட் ஆகாம இருக்காரு. சோ மகேஷ் கண்டிப்பா நாங்க வீட்டுக்கு போனதும் திரும்பி வருவாரு. போலீஸ் போட்டுருக்காங்க. ஆனா போலீஸ் வந்து சண்டை நடந்த ஒரு தூரமான ஒரு இடத்துல, இவங்க பேச்சுவார்த்தை நடந்த ஒரு ரொம்ப தூரத்துல போலீஸ் போட்டுருக்காங்க. ஆனா எங்க வீட்டுக்கிட்ட போலீஸ் இல்ல. சோ மகேஷ் எங்களை வந்து தாக்கூடிய எல்லா சாத்தியமும் இருக்கு, எங்களுக்கு மகேஷ் மேல இப்படி ஒரு இது இருக்கு, தெளிவா தெரியும் எங்களுக்கு அப்படி செய்வாருன்னு. அப்ப எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாதுகாப்பு இல்ல, போதிய மருத்துவ வசதி இல்ல, அதுக்கப்புறம் அதுக்கான பணமும் இல்ல. ஆனா இதே நிலைமையில அவங்க வந்து வீட்டுக்கு போகணும், இன்னைக்கே போகணும் அப்படின்னு நிர்பந்திக்கிறது எந்த விதத்துல சரின்னு எனக்கு தோணல. முதல்வர் வந்து இது குறித்து பேசல, இது குறித்து எதுவும் இது பண்ணல. அட்லீஸ்ட் ஒரு முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய பியூரோகிராட்ஸ் அனுப்பி, ஆபீசர்ஸ் அனுப்பிச்சு அட்லீஸ்ட் அந்த பர்சனுக்கு முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பு கொடுங்க, ஒரு இழப்பீடு கொடுங்க, அங்க மதுரை ஹாஸ்பிட்டல்ல முழுசான ஒரு ட்ரீட்மெண்ட் நல்லபடியா கொடுங்க விசாரிக்கலாம். அதை எதுவுமே செய்யல. ஆதிதிராவிட நலத்துறையும் ஒன்னும் செய்யாம இருக்கு. சோ என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, அட்லீஸ்ட் சென்ட் சம்மன் டு தி ஹாஸ்பிட்டல். அவங்க இன்னும் 2-3 நாள் அங்க இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லாம அவருக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புற மாதிரி அவங்களுக்கான நிவாரண உதவியும் கவர்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த அவங்க பாதுகாப்புக்கு மகேஷ் அரெஸ்ட் பண்ணணும். இது 3மே ஒரு மிக முக்கியமான விஷயம். இது எனக்கு வேற வழி இல்ல, நான் நிறைய பேருக்கு தொடர்பு கொண்ட என்னால அவங்க கிட்ட எல்லாம் ஹெல்ப் வாங்க முடியல. அதனால நான் வந்து இதை சொல்றேன்.